கனடாவில் வீட்டு வாடகைகள் தொடர்ந்தும் குறைவடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கனேடிய வீட்டு வாடகை தொடர்பில் வெளியான புதிய அறிக்கையில் கடந்த மார்ச் மாதத்தில் கனடாவின் தேசிய சராசரி வீடுகள் வாடகை $2,119 காணப்பட்டது. இது கடந்த 6 மாதங்களாக தொடர்ந்த வருடாந்த குறைவை தொடர்ந்து பதிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2024 ஆண்டு மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் மார்ச் மாதத்தில் வீடுகள் வாடகை 2.8% குறைவடைந்துள்ளது. எனினும் பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் மார்ச் மாதத்தில் வாடகை விலை 1.5% உயர்ந்துள்ளது. இது கடந்த செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு முதல் முறையாக மாதாந்த அடிப்படையில் ஏற்படும் உயர்வாகும். முன்னைய மாதங்களை விட மார்ச்சில் வாடகைக்கு வீடுகளை பெற்றுக்கொள்வோரின் செயல்பாடு அதிகரித்துள்ளது. இது வாடகை மலிவாக உள்ளதற்கும் காரணமாக இருக்கலாம். இருப்பினும் அமெரிக்காவுடன் உள்ள வர்த்தக மோதலால் ஏற்படும் எதிர்மறையான பொருளாதார பாதிப்பும் வேலை இழப்புகளும் வரும் நாட்களில் வாடகை விலைகளுக்கு மேலும் அழுத்தம் ஏற்படுத்தக்கூடும் என குறிப்பிடப்படுகின்றது. மேலும் கோவிட்-19 தொற்று தொடங்கிய 2020 மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் சராசரி வாடகை இப்போது 17.8% அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேல் காசா இடையிலான போர் நிறுத்தம் முடிவடைந்த நிலையில் காசாவில் 4 மாடி கட்டிடம் மீது நடத்தப்பட்ட இஸ்ரேலிய விமானம் தாக்குதலில் 23 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த தாக்குதலானது காசாவின் சிஜையா நகரில் உள்ள 4 மாடி கட்டிடம் மீது நடத்தப்பட்டுள்ளது. இதில் 23 பேர் உயிரிழந்துள்ளதாக காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலானது ஹமாஸ் அமைப்பின் மூத்த தலைவரை குறிவைத்து நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளதுடன் மக்கள் அதிகமாக வாழும் நகர்ப்புற பகுதிகளில் ஹமாஸ் பதுங்கியுள்ளனர் என்றும் இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் காசாவில் உள்ள 50,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 7 ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் நாட்டில் நுழைந்து நடத்திய தாக்குதலில் 1200 பேர் கொல்லப்பட்டதுடன் 250க்கும் மேற்பட்டோரை பணய கைதிகளாக பிடித்து சென்றனர். மேலும் இவர்களில் பெரும்பாலானோர் போர் நிறுத்தத்தின் போது விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சீனாவிலிருந்து அமெரிக்க நிறுவனங்கள் வெளியேற இதுதான் சரியான நேரம் எனவும் எனவே அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சீன அமெரிக்க பொருட்களான இறக்குமதிகள் மீதான வரியை 84% ஆக உயர்ந்துள்ளதாக அறிவித்ததை அடுத்து அவர் முதலாவதாக வெளியிட்ட அறிவிப்பில் இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி சீனாவில் உள்ள அமெரிக்க நிறுவனங்களை அமெரிக்காவிற்கு திரும்புமாறு அறிவித்துள்ளார். சமூக ஊடக தளமான ட்ரூத் சோசியலில் அவர் வெளியிட்ட பதிவில் உங்கள் நிறுவனத்தை அமெரிக்காவிற்கு நகர்த்த இது ஒரு சிறந்த நேரம், காத்திருக்க வேண்டாம், இப்போதே செய்யுங்கள் என்று அவர் மேலும் பதிவிட்டுள்ளார். ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான அகதிகளை வரவேற்ற ஜெர்மனி தற்போது புலம்பெயர்தலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அகதிகள் மீள்குடியேற்ற திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்த ஜெர்மனி உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தகவலை ஜெர்மன் புலம்பெயர்தல் மற்றும் அகதிகளுக்கான பெடரல் அலுவலகம் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. தாங்கள் முதலில் வந்திறங்கிய நாட்டில் தங்க முடியாத நிலையில் இருக்கும், எளிதில் ஆபத்துக்கு உள்ளாக வாய்ப்புள்ள சிறுவர்கள், சித்திரவதைக்கு ஆளானோர் அல்லது மருத்துவ சிகிச்சை அத்தியாவசியமாக தேவைப்படும் அகதிகளை இலக்காக கொண்டு இந்த அகதிகள் மீள்குடியேற்ற திட்டம் செயல்படுகின்றது. இந்த நிலையில் ஜெர்மனியில் அடுத்த அரசை அமைப்பதற்காக CDU கட்சி மற்றும் SPD கட்சி ஆகிய கட்சிகள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கின்றன.
இதனால் தற்போது அகதிகள் மீள்குடியேற்ற திட்டம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஜெர்மனி தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா சார்பில் போரில் ஈடுபட்ட சீனர்கள் இருவர் தங்கள் நாட்டு இராணுவத்திடம் சிக்கியுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார். வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு தேடுவோரை ஏமாற்றி அழைத்து வந்து போரில் ஈடுபடுத்துவதாக ரஷ்யா மீது குற்றச்சாட்டு. ஆனால் ரஷ்யாவின் கூட்டாளி நாடுகளான வடகொரியா, சீனா, பெலாரஸ் போன்ற நாடுகள் தெரிந்தே ரஷ்யா இராணுவத்துக்கு ஆட்கள் விநியோகம் செய்வதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் ரஷ்ய இராணுவத்துக்காக போரிட்ட சீனர்கள் இருவரை உக்ரைன் இராணுவம் கைது செய்துள்ளது. இதை அந்நாட்டு ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சமூக வலைதளத்தில் அறிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் பொறுப்புள்ள நிரந்தர உறுப்பினர் என்ற நம்பகத்தன்மையை இழக்கும் வகையில் இந்த செயல்பாடு அமைந்துள்ளது. இது தொடர்பாக சீன அரசிடம் விளக்கம் கேட்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக உக்ரைன் போர்க்களத்தில் வடகொரிய ராணுவ வீரர்களை உக்ரைன் ராணுவத்தினர் சிறைப்பிடித்தமையும் குறிப்பிடத்தக்கது. தனது கடற்படையை வலுப்படுத்தவென ரூபாய் 63,000 கோடியில் 26 ட்ரபேல் விமானங்களை இந்தியா வாங்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் ட்ரபேல் விமானங்களை இந்தியா ஏற்கனவே வாங்கியுள்ளது. விமானப்படையில் 36 ட்ரபேல் விமானங்கள் பயன்பாட்டில் உள்ளன. தற்போது கடற்படைக்கும் ட்ரபேல் விமானங்களை வாங்க மத்திய அரசு பேச்சு நடத்தி வருகின்றது. இந்நிலையில் பிரான்சிடமிருந்து ரூபாய் 63,000 கோடியில் 26 ட்ரபேல் விமானங்களை வாங்க இந்தியா முடிவு செய்துள்ளது. ஒற்றை இருக்கை கொண்ட 22 விமானங்கள், 2 இருக்கை கொண்ட 4 விமானங்கள் என மொத்தம் 26 ட்ரபேல் விமானங்களை இந்தியா வாங்குகின்றது. இது தொடர்பாக இந்தியா பிரான்ஸ் இடையே விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் சீனாவின் நிதி அமைச்சு 84% வரியை அறிவித்துள்ளது. இந்த புதிய கட்டணங்கள் ஏப்ரல் 10 மதியம் முதல் நடைமுறைக்கு வரும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் சீன பொருட்கள் மீதான அமெரிக்க வரியை 104% ஆக உயர்த்துவதாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றினால் உறுதியான எதிர் நடவடிக்கைகள் இருக்கும் என்று பெய்ஜிங் தெரிவித்திருந்தது. எனினும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை டொனால்ட் ட்ரம்ப் அதிகரித்த நிலையிலேயே சீனாவும் இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சீனாவில் இந்த வரி விதிப்பானது அமெரிக்க நிறுவனங்களுக்கு பலத்த அடியாகும். மேலும் சந்தேகத்திற்கு இடமின்றி சந்தைகளில் குறிப்பாக அமெரிக்காவில் மேலும் அதிர்ச்சி அலைகளை அனுப்பப் போகிறது என்று ஊடகங்கள் தெரிவித்தது. இதேவேளை சீனா தனது நம்பகமற்ற நிறுவனம் பட்டியலில் மேலும் 6 அமெரிக்க வணிக நிறுவனங்களை சேர்த்துள்ளதாக அதன் வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான சியரா நெவாடா கோர்ப்பரேஷன் மற்றும் ஏஎல் நிறுவனங்களும் அடங்கும். டொனால்ட் ட்ரம்பின் சீன இறக்குமதிகள் மீதான 104% வரிகள் என்று நடைமுறைக்கு வந்த பிறகு சீன நிதி அமைச்சகம் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 84% வரிகளை அறிவித்த பின்னர் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. கனடாவில் தனியார் துறையில் பணியாற்றுவோருக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை கனேடிய அரசு அறிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தற்போது கனடாவில் விலைவாசி அதிகரித்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பை கனடா அரசு வெளியிட்டுள்ளது. அத்துடன் தற்காலிக வேலை செய்வோருக்கும் இந்த ஊதிய உயர்வு பொருந்தும் என்பதால் கனடாவில் கல்வி கற்கும் இந்தியர்கள் உட்பட ஏராளமானோர் இந்த ஊதிய உயர்வால் பலனடைய உள்ளனர். அதன்படி ஏப்ரல் மாதம் 1 முதல் அரசாங்கத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள தனியார் துறை நிறுவனங்களில் பணி செய்வோருக்கான குறைந்தபட்ச பெடரல் ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு 17.30 கனேடிய டாலர்களிலிருந்து 17.75 உயர்கிறது. இலங்கை மதிப்பில் பார்த்தால் ஒரு மணி நேரத்துக்கான குறைந்தபட்ச ஊதியம் 3608.27 ரூபாயிலிருந்து 3702.13 ரூபாவாக உயர்ந்துள்ளது.